everyone, welcome to Trends Atelier. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா sharp edges ரொம்ப long gap ஆயிடுச்சு நான் வீடியோஸ் போட்டு அதாவது stitches வீடியோ போட்டு சோ இதுக்கு மேல கண்டினியூஸா வீடியோ வரும். ஓகே இப்போ நம்ம போடுற ஷேப்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ஷேப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி Pinterest app பத்தி பார்த்திருப்போம். Pinterest app and Trace Table app. So இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா descriptionல லிங்க் கொடுக்கிறேன். சோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த app யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 4 ஷேப் வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்க அந்த appல இருந்து தான் நான் வந்து எடுத்து இந்த ஷேப்ஸ் எல்லாமே நான் ஈஸியா டிரா பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க நான் 4 ஷேப்ஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு நான் வந்து silk threadல தான் இப்போ வந்து இந்த edges எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். needle பார்த்துட்டீங்கன்னா tulip needle and iron needle நான் எடுத்துர்க்கேன். tulipல நீங்க போடுறீங்க அப்படினா 13 and 14 needle எடுத்துக்கோங்க. iron needle அப்படினா அதுல thread needle இருக்கும் இல்லையா சோ அத வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ போட போறது வந்து iron needle வச்சு தான் நான் போட போறேன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ஷேப்ல பாருங்க 4 எட்ஜ் இருக்கு. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எட்ஜ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். எப்பவுமே ஒரு ஸ்டிட்சை வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா நீங்க பேக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணனும். பேக் ஸ்டிட்ச் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு லாக் ஸ்டிட்ச் போட போறோம். அதுதான் பேக் ஸ்டிட்ச் அப்படின்றது. ஓகே சோ பேக் ஸ்டிட்ச் போட்டுட்டு நான் இப்போ மேல இருந்து கீழ லைன்ல நான் போட்டுட்டு வர போறேன். அதனால நான் என்ன பண்றேன் எனக்கு லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஓகே பாருங்க ரொம்ப பொறுமையா போடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படினா ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு போட வரும். thread எல்லாமே கட் ஆகாம வரும். பாருங்க இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படினா இந்த எட்ஜ்ல நமக்கு ஆப்போசிட் லைன் அதாவது நம்ம லைன் வந்து இப்படி லெஃப்ட் டு ரைட் போவோமா பட் நாம என்ன பண்ணோம் அப்படினா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் அதாவது லைனுக்கு ஆப்போசிட் சைடு சோ ஆப்போசிட் சைடுல ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நான் கண்டினியூ பண்றேன். நான் ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்டிட்ச் ரொம்ப பக்கத்துலயே வந்து இந்த ஸ்டிட்ச் போடுங்க. அப்படினா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாம இருக்கும். பாத்துட்டீங்களா? நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நான் இந்த லைன்ல நான் கண்டினியூ பண்றேன். சோ நீடில் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் செயின் ஸ்டிட்ச்லயே நான் சொல்லிருப்பேன். லைனை பேஸ் பண்ணி அதாவது லைனை ஃபேஸ் பண்ணி அந்த நீடிலோட டைரக்ஷன் நமக்கு இருக்கணும். இப்போ பாருங்க லைன் வந்து நான் அப்வர்ட்ஸ்ல போட போறேன். ஓகே டவுன் டு அப் நான் போறேன் பாருங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது நமக்கு இந்த சைடு இல்லையா சோ என்ன பண்றேன் பாருங்க அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் பக்கத்துலயே ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த லைனை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க நமக்கு லைன் மேல லைன் எப்படி போகுது ரைட் டு லெஃப்ட் போகுது. சோ அப்ப நம்மளோட ஸ்டிட்ச் லைன் வந்து இப்படி இருக்கு. இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்கு லெஃப்ட் சைடு. சோ நம்மளோட ஸ்டிட்ச் எந்த பக்கம் இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்ல ரைட் சைடுல நமக்கு ஸ்டிட்ச் வரணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நான் ஆப்போசிட்ல ஒரு ஸ்டிட்ச் போட்டு அதுக்கு அப்புறமா நான் இந்த லைனை கண்டினியூ பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் நீடில பஞ்ச் பண்ணி கீழ thread மாட்டி விட்டு எடுத்து மேலே வந்து ஒரு ரொட்டேட் அதுக்கு அப்புறம் திரும்ப அந்த thread எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் போடுறோம். இதை எதை கண்டினியூ பண்றோம் இத செயின் ஸ்டிட்ச் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ செயின் ஸ்டிட்சோட டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்றேன்னா லாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு நான் அந்த ஸ்டிட்சை வந்து finish பண்ணிடுறேன். ஓகே இப்போ கார்னர்ஸ் பாருங்க நான் போட்டிருக்க லைன் தெரியுதான்னு பாருங்க. ஓகே லைனும் தெரியக்கூடாது அந்த லைன்ல இருந்து விலகியும் போகக்கூடாது. சோ அப்படி இருந்தாதான் நம்ம அந்த எட்ஜஸை வந்து அதாவது அந்த ஷேப்பை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும். இப்போ சர்க்கிளில் வந்து எந்த எட்ஜஸுமே நமக்கு கிடையாது.
ஓகே, நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எட்ஜஸ் இல்லாத இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறதுமே வந்து அந்த எட்ஜஸ் இல்லாத இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கார்னரு இல்லை அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்லாம் நம்ம பார்க்கும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த சர்க்கிள் ஷேப் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ சர்க்கிளில் நமக்கு எட்ஜஸ் கிடையாது, அதனால் நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் எண்ட் பண்ணுறதுமே வந்து லாஸ்ட்டில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து எண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் ஷேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன பண்ணணும், எட்ஜஸ் இல்லாத இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு எட்ஜு எங்கே வருது, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டு மேலே சென்டர் அண்ட் கீழே சென்டரில் நமக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வருது. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அங்கே இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், மிட் ஆஃப் த அந்த ஹார்ட் லெஃப்ட் சைடு ஹார்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் அப்படிங்கிறத விட லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு அப்வர்ட்ஸில் போகுது, ஸோ டவுன்வர்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த லாக் பண்ணி விட்டுட்டு அந்த த்ரெட்டை அந்த இடத்துல லாக் ஆகிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டிச்சே வந்து நீங்கள் அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாமல் வரும். ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ எப்படி வரும்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நமக்கு அப்வர்ட்ஸில் போகுது, ஸோ டவுன்வர்ட்ஸில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஸ்டிச் இருக்கணும். ஸோ இப்போயே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே, ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை மேலே இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த லாக் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நமக்கு த்ரெட்டு அங்கேருந்து விலகே போகாது, அந்த நம்ம போட்ட ஷார்ப்னஸ் அப்படி நிற்கும் அந்த இடத்துல. சப்போஸ் அங்கே லாக் போடாமல் நீங்கள் ஸ்டிச்சை பாட்டுக்கு கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா என்னாகும், ஸோ அந்த ஷார்ப்னஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி அங்கே அந்த ஷார்ப்னஸ் வராமல் வந்துடும். இப்போ இந்த கர்வ்லலாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி செயினாக போடணும். பெரிய செயின் போட்டிங்க அப்படின்னா அந்த கர்வ் எல்லாமே வந்து அந்த வளைவு சொல்கிறேன், அந்த வளைவு வந்து நமக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் வராது. ஸோ ஸ்டிச்சஸுமே ரொம்ப பக்கத்தில் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்லலாம் நம்ம ஏதாவது ஃபில் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் தான் யூஸ் ஆகும். பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நான் ஒரு எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஷார்ப்னஸ் பாருங்கள், நம்ம போட்ட ட்ராயிங்கும் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டார் ஷேப்புக்கு வந்து நிறைய எட்ஜஸ் தெரியுது இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்னர்லேருந்து எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் சென்டர் பாயிண்ட் எங்கேயாவது நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இடையில எங்காவது. பட் நம்ம வந்து அந்த கார்னர் எட்ஜஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் போகும்போது நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், மேலே நான் ஒரு சென்ட்ரல், அதாவது நான் லைன்
ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச், அதாவது ரொம்ப தள்ளி போகக்கூடாது, பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நம்ம ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல த்ரெட்டை இழுத்து அந்த இடத்துல லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு எண்ட் பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ அகெயின் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ட்ராயிங் முடியுது. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட்டை இழுத்து லாக் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்மளோட ட்ராயிங்க்கு மேலே த்ரெட்டே போகக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்குள்ளேயே தான் நமக்கு வரணும். அதுக்கு வெளியிலையும் போகக்கூடாது, அதுக்குள்ளேயும் நமக்கு வந்துடக்கூடாது. அதை பேஸ் பண்ணி அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட ட்ரை பண்ணணும். ஸோ போட்டு பார்க்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதே மாதிரி நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்னஸோடு வந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஏன்னா கொஞ்சம் ப்ளவுசஸ் எல்லாமே இருந்தனால அதோட ஒர்க்கில் பிஸி ஆகிட்டோம். ஸோ இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும். ஆல்மோஸ்ட் த்ரெட் ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இடையில நான் போடுறேன். இதுக்கு மேலே என்ன வீடியோஸ் வரும்னா பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்றத நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.